ஓம் மணிதோறும் மலைமுடிவாசா பசுமன வடிவலே கரிதரும் கற்பகமே எனினேன் பாதமே. ஓம் விரைந்து நீத்திவாய் ஓம் சிவயனமே ஓம் சிவசங்கராயனமே சம்போ மகாதேவாயனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி 3/4/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சஷ்டி. இரவு 9:42 வரை. பிறகு சப்தமி. இன்று பகல் முழுக்க சஷ்டி முருகப்பெருமான வெளிப்பட மிகவும் உகந்த நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி காலை 7:02 வரை. பிறகு மிருக சீரிசம். இன்றைய யோகம் மரண யோகம். நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை 8:30 முதல் 10:30 வரை. நேத்திரம் 1, ஜீவன் பாதி. நண்பர்களே, இன்றைய குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. ராகு காலம் பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. நண்பர்களே, இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம், யமுனை ஜெயந்தி, மேல்நோக்கு நாள். இன்றைய நாள் சிம்ம ராசிக்கு இந்த 2.5 வருட காலத்தில் சனி பகவானால் என்ன பலன் என்பதை காண்போம். சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். சிம்ம ராசியினுடைய தத்துவம் அக்னி தத்துவம். அதுக்கு 8ஆம் இடத்தில் ஜலத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருப்பதால் நெருப்புக்கும் தண்ணிக்கும் சில நேரம் ஆகாது என்பதனால் அவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது அல்லது உடல் உபாதைகள் மன தெளிவுடன் ரொம்பவும் தீர்க்கமுடன் இருக்க வேண்டும். இல்லையே ஏதாவது ஒரு வகையில் சில குழப்பங்கள் வரும். தெளிவோடு இருந்து சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் இடைவிடாது வழிபட்டு வந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மிகவும் நற்பலனை அடைய முடியும். அதற்கு உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய மூதாதையர் வழிபாடு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாலும், அதேபோல் சிவபெருமானை சூரிய பகவானையும் இடைவிடாது வழிபடுவது, சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க ஏகமனதான உங்களுடைய மன சாந்தி தான் மிகப்பெரிய சொத்து என்பதனை நீங்கள் இடைவிடாது வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலும் குறைய மிக வாய்ப்புண்டு. நண்பர்களே, அடுத்த கன்னி ராசிக்கு நாளை சந்திப்போம். அதை பற்றி நாம் பேசுவோம். நண்பர்களே, இன்றைய ராசி பலன் மேசம். காரிய ஜெயம், மன உறுதி ஏற்படும் நாள், நல்ல நாள். இன்று மேசத்தில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மன உளைச்சல், பரணி மன சந்தோஷம், கிருத்திகை சிறு விபத்துகள் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு காரியத்தில் கவனம், வெற்றி, பெருமை வந்து சேரக்கூடிய நாள். ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை 2, 3, 4 பாதத்துக்கு வண்டி வாகனத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி இன்பம் வரும். மிருக சீரிசம் மிகவும் பொறுமை தேவை. நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறும், மன சுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம் 3, 4 பாதத்துக்கு பொறுமை தேவை. திருவாதிரை நன்மைகள் வந்து சேரும். புனர்பூசம் சிறு நன்மை கிடைக்கும். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எண்ணியது நிறைவேறும், வாழ்க்கை தரம் உயரும் நாள், மிகவும் சிறப்பான நாள். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் சிறு நன்மை, பூசம் மன
சங்கடம் வரும், மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். ஆயில்யம் காரிய ஜெயம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு தடை நீங்கும், காரியத்தில் மன தெளிவு உண்டாகக்கூடிய நாள். தெளிவோடு எல்லா காரியத்தையும் செய்து மிகவும் சிறப்பான பலனை அடைய முடியும். சிம்மத்தில் வரக்கூடிய மகம் மன சங்கடம் வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். பூரம் மனசாந்தம் ஏற்படும். உத்திரம் பயணத்தில் கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கும், சுபம் வந்து சேரும் நல்ல நாள். கன்னியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் பயணத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அஸ்தம் மன சுகம் கிடைக்கும். சித்திரை நிதானமுடன் செயல்படவும். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு குடும்பத்தின் மீதும் மற்றவர் மீதும் இரக்கம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் சில நன்மைகள் வந்து சேரும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதம் நிதானம் தேவை. சுவாதி லாபம் வரும், பொருள் வந்து சேரும் நாள். விசாகம் அனுகூலமான நாள். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கவனம் தேவை. காரிய தடை, வீண் அலைச்சல் உருவாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். விருச்சிகத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் அனுகூலம். அனுசம் மனக்கவலை வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். கேட்டை எண்ணம் ஈடேறும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மனசங்கட்டம், மன பயம் உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் மன சஞ்சலம். பூராடம் இனிய நாள், நல்ல நாள். உத்திராடம் வாகன தடை, கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு நிதானம் தேவைப்படும். மன அமைதி, ஓய்வு தேவை. ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும், கவனமுடன் இருக்க வேண்டிய ராசி. மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாதத்துக்கு வாகனத்தில் தடை வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். திருவோணம் காரிய ஜெயம் உண்டாகும். அவிட்டம் கவனமுடன் செயல்பட வேண்டும். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்கவும். மனக்குழப்பம் ஏற்படும், ஏதாவது ஒரு வகையில் சிறு சறுக்கல் வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் 3, 4 பாதம் கவனம் தேவை. சதயம் வரவு வரும், நல்ல நாள். போராட்டாதி சிறு நல்லது நடக்கும். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு காரியத்தில் ஈடுபாடு, சாதனை புரியும் நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி. மீனத்தில் வரக்கூடிய போராட்டாதி 4ஆம் பாதம் சிறு நல்லது நடக்கும். உத்திரட்டாதி வீண் கஷ்டம் வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். ரேவதி எண்ணம் பலிக்கும், நினைத்தது நடக்கும், நல்ல நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் துளாராசிக்கு. இன்றைய வார சூளை தெற்கு தென் கிழக்கு மதியம் 2 மணி வரை. பரிகாரம் தைலம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.